10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகள் சார்புகளில் 1.1 எக்ஸசைஸில் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. இந்த கணக்கில் 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 6வது கணக்குலேயும் அதே மாதிரி தான் சொன்னேன். 7வது கணக்கு, இந்த 5 கணக்கில் தரவு பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு கணக்கு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி கணங்களை எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான இயல் எண். இயல் எண் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 1 2 3 4 5 6 7. 8ஐ விட குறைவான, அப்போனா 8 எழுதலாமா? 8 எழுதக்கூடாது. 8 எழுதக்கூடாது. 6 7ஓடு நிப்பாட்டிக்கணும். அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள் ஏற்கனவே நம்ம பார்ப்பதை பார்த்துட்டோம். 2 3 5 7 2வது கணக்கில் பார்த்துருக்கோம். அடுத்து சி என்பது என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா எண்ணா வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ 3 கணங்கள் எழுதிக்கிட்டோம். இங்கே சரிபார்க்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்கிறோம். ஏ வெட்டு பி. ஏல என்ன இருக்குது? 2 3 5 7. சரி, ஏல என்ன இருக்குது? 1 2 3 4 இருக்குது. 7 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஏல என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்குது. பியில் என்ன இருக்குது? 2 3 5 7. இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது? 2 3 5 7. 2 பக்கமும் கீழே அன்லைன் பண்ணிக்கோங்க. அன்லைன் பண்ணால் தான் என்ன ஆகும்? அது பொதுவாக இருக்குதுன்னு அர்த்தம். 2 3 5 7. பொதுவானது என்ன இருக்குது? 2 3 5 7. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஏ வெட்டு பியில் என்ன இருக்குது? 2 3 இருக்குது. சியில் வெறும் ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போனா 2 2 3 2 5 2 7 2. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சியில் பார்க்கும்போது ஏல என்ன இருக்குது? 1. சியில் 2 2 ஒரே உறுப்பு தான் இருக்குது. அதனால் ரொம்ப எளிமை. 3 2 4 2 5 2 6 2 7 2. ஏ கிராஸ் சி. அடுத்து என்ன எழுதணும்? பி கிராஸ் சி. பி கிராஸ் சியில் என்ன இருக்குது? 2 2 3 2 5 2 7 2. இப்போ ஏ கிராஸ் சிலையும் பி கிராஸ் சிலையும் பொதுவானதை எழுதுகிறோம். பொதுவானதுக்கு டிக் போட்டுக்கோங்க. என்ன இருக்குது? 2 2 3 2 5 2 7 2. அதை மட்டும் எழுதிக்கும். 2 2 3 2 5 2 7 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்குதா? இருக்குது. LH is equal to RHS. therefore கணக்கு அப்படியே எழுதிக்கோங்க. ஏ வெட்டு பி கிராஸ் சி is equal to ஏ வெட்டு சி வெட்டு பி கிராஸ் சி. இது ஒரு இம்பார்ட்டண்டான கணக்கு. தெளிவாக போட பாருங்கள்.